வேதாகம பெண்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பாகம் 14. சூரியனும் சந்திரனும் கல்லும் மண்ணும் மரமும் ஆறுகளும் நதிகளும் கிணறுகளும் ஊர்வன பரப்பன ஓடுவன நடப்பன எல்லாம் இறைவனின் படைப்புகள். படைப்புகள் தெய்வம் அல்ல, பார்ப்பது எல்லாம் தெய்வம் அல்ல, அவைகளை படைத்தவரே தெய்வம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை, ரூபம் இல்லை, ஆகையால் சொரூபமும் இல்லை, எங்கும் நிறைந்திருக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டா இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். யாத்திரையாகமம் 20:4-5 என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த வேத பகுதியில் எப்ராயிம் தேசத்தை சேர்ந்த ஒரு தாய் எப்படி விக்கிர வழிபாட்டை குடும்பத்துக்குள் கொண்டு வருகிறாள்? இதனால் ஏற்பட்ட பின் விளைவு என்ன? அது எப்படி ஒரு கோத்திரத்தை பாதித்தது என்பதை தொடர்ந்து பாருங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த காலத்தில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவரவருக்கு சரியாய் தோன்றினதை செய்தார்கள். எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த யெகோவா அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார். மட்டுமல்ல, ஓர் ராஜரீக பிரமாணமும் கொடுக்கப்பட்டு எப்படி தேவனோடு உறவு கொள்வது, மக்களோடு எப்படி நடந்து கொள்வது என்று அது சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனம் ராஜரீக பிரமாணங்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்கள் விருப்பப்படி வாழ்ந்து வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவன் மீகா என்ற ஒரு மனிதன். எப்ராயிம் மலை தேசத்தை சார்ந்தவன். இந்த எப்ராயிம் பாலாத் சோர் என்னும் ஊருக்கு அருகில் இருந்தது. 2 சாமுவேல் 13:23. இது மலை நாடு. நியாயாதிபதிகள் 7:24. செழிப்புள்ள இடம். யோசேப்பின் மகன் எப்ராயிம். இது ஒரு சிறிய கோத்திரம். எண்ணாகமம் 1:33. மீகாவிற்கு யெகோவா தெய்வத்தை பற்றி கொஞ்சம் அறிவு மட்டுமே இருந்தது. மீகாயின் தாய் 1100 வெள்ளிக்காசு சேமித்து வைத்திருந்தாள். அதில் ஒரு சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் செய்ய எண்ணி இருந்தாள். இதை தெரியாத மகன் மீகா தெரியாமல் திருடி கொண்டான். திருடியது தெரியாத தாய் சாபமிடுகிறாள். சாபத்தை கேட்ட மீகா பொறுத்திருக்க முடியவில்லை. திருடியதை ஒத்துக்கொண்டு திரும்ப மகன் கொடுத்தான். அவள் அதில் 200 வெள்ளிக்காசு எடுத்து தட்டானிடத்தில் கொடுத்து ஒரு சொரூபத்தையும் ஒரு விக்கிரகத்தையும் செய்து வீட்டில் வைத்தாள். அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அதற்கு ஆசாரிய ஊழியம் செய்ய தனது மகன் மீகாவை ஏற்படுத்தினாள். இந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணி வீட்டில் வைப்பதால் ஆசீர்வாதம் மகனுக்கு கிடைக்கும் என்று நம்பினாள். கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் முற்றிலும் இது வித்தியாசமானதாய் இருந்தது. தாய் செய்த தவறை மகனும் தொடர்ந்து செய்தான். மகனையும் ஆசாரியனாக்கி பெத்லெகேமிலிருந்து வந்த ஒரு லேவியனையும் ஆசாரியனாக்கினான். மீகா குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வந்ததென்று நம்பினார்கள். விக்கிரக ஆராதனைக்கு மீகாவின் தாய் வழிவகுத்து கொடுத்து அதை ஆராதிக்கவும் ஆரம்பித்தாள். அந்த லேவியனுக்கு வெள்ளிக்காசு, மாற்று வஸ்திரம், ஆகாரம் கொடுத்து தனி அறையும் கொடுத்து விக்கிரக வழிபாட்டிற்கு அடித்தளம் போட்டாள். வீட்டில் ஒருவனை போல் மாறி சேர்ந்து விக்கிரக வழிபாட்டை தொடர்ந்தார்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று அவர்களே சொல்லிக் கொண்டார்கள். விக்கிரக ஆராதனையை பற்றி வேதாகமம் என்ன கூறுகிறது? விக்கிரகங்களை குறிக்கும் 15 பதங்கள் பழைய ஏற்பாட்டில் உண்டு. ஆதியிலே சேமியர்கள் கற்றூண்களையும் அசேரா என்னும் மரஸ்தம்பங்களையும் சிலையாக வைத்தார்கள். அதோடு சித்திர வேலையான சிலைகளையும் சொரூபங்களையும் செய்தார்கள். தேராபீம் என்பவைகள் சிறு விக்கிரகங்களாய் இருந்தன. இவைகள் சித்திர வேலையுள்ள விக்கிரகங்கள்.
பொன் முதலிய உலோகத்தினால் வார்க்கப்பட்ட விக்கிரகங்கள் முதலியவற்றை குறிக்கின்றன. சில விக்கிரகங்கள் கன்றுக்குட்டி, சர்ப்பம் இவைகள் சாயலாகவும் மனுஷரின் சாயலாகவும் இருந்தன. எசேக்கியேல் 16:17, ஏசாயா 44:13, சங்கீதம் 115:4. மட்டுமல்ல, களிமண், மரம், வெள்ளி, பொன் இவைகளாலும் விக்கிரகங்களை செய்தார்கள். இவைகளுக்கு வர்ணம் பூசி, உடுத்தி, முடிசூட்டி, தேவாலயங்களில் விழாதபடி கட்டி வைத்து, ஆகாரம் படைத்து, பலி செலுத்தி, தூபம் காட்டி, முத்தம் செய்து ஊர்வலம் கொண்டு போவார்கள். ஏசாயா 41:7, 44:15, நியாயாதிபதிகள் 17:5, ஏசாயா 46:7. கிமு 150ஆம் வருடத்தில் சீரிய ராஜா பாலஸ்தீனா தேசத்தில் கிரேக்க முறைமையின்படி விக்கிரக ஆராதனை ஸ்தாபிக்க முற்படும்போது யூதர்கள் அது தங்கள் ஊருக்கும் தேசத்துக்கும் தகாது என்று நீக்கும்படி இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். கிபி 37 41 வருடங்களில் ஆட்சி செய்த ரோம ராயனாகிய கலிகூலா எருசலேம் தேவாலயத்தில் தனது சிலையை நிறுத்தவும் ஜனங்கள் அதை வணங்க வேண்டுமென்று கட்டளையிடவும் கருதும் பொழுது அவன் மரித்து போனான். ஒருவேளை அப்படி செய்தால் யூதர்கள் மரிக்கவும் துணிந்திருந்தார்கள். மோசேயின் மூலமாய் இஸ்ரவேலர் கடவுளை பற்றி அறிந்து யெகோவா என்று பெயரிட்டு எபிரேயர்களுடைய தேவன் என்று தீர்மானித்து தீர்க்கதரிசிகளின் போதனைகளினாலே ஆவிக்குரிய விதமாய் பணிந்து கொள்வது அவசியம் என்று அறிந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் யெகோவா தெய்வத்தை மறந்தார்கள். விக்கிரகங்கள் மனுஷனுடைய கைவேலையாய் இருக்கிறது. பார்க்காது, பேசாது, தொடாது, முகராது, சத்தமிடாது. அவைகளை பார்க்கிறவர்களும் நம்புகிறவர்களும் அனைவரும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள். சங்கீதம் 115:5-8 வரைக்கும். சிலை வழிபாடு தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குறது. இப்படி மீகாவின் குடும்பம் விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டிருக்க தான் கூத்திரத்தார் குடியிருக்க எஸ்தா ஊரிலும் சோராவிலும் சுதந்திரம் தேடினார்கள். அப்போது இஸ்ரவேலில் ராஜா இல்லை. பலத்த மனுஷரை 5 பேரை அழைத்து, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். அவர்கள் எப்ராயிமில் இருக்கிற மீகா வீட்டில் வந்து தங்கினார்கள். அங்கே மீகாவின் வீட்டில் இருந்த லேவியனாகிய அந்த வாலிபனின் சத்தத்தை கேட்டு, நீ யார், என்ன செய்கிறாய், உனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்று கேட்க நடந்த யாவற்றையும் விவரித்து சொல்லுகிறான். சரி, இங்கு சம்பளத்தோடு ஆசாரியனாக இருக்கிறாய், எங்கள் பிரயாணம் வாய்க்குமா இல்லையா என்று தேவனிடத்தில் கேள். அதற்கு அவன், போகலாம், சமாதானத்தோடே போங்கள். அப்படி அவர்களும் போய் சீதோனில் சென்று உளவு பார்த்து, பயமில்லை, சுகமாய் இருக்கிறது, அதிகாரியும் இல்லை, சண்டை சச்சரவும் இல்லை, குடியிருக்கலாம் என்று கண்டறிந்து திரும்பி வந்து நல்ல செய்தி சொன்னார்கள். உடனே சோராவிலும் எஸ்தோராவிலும் இருக்கிற 600 பேர் புறப்பட்டு யுத்தத்திற்கு வந்து மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தார்கள். உடனே ஏற்கனவே உளவு பார்க்க வந்தவர்கள் அவர்களை பார்த்து, இந்த வீட்டில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது. உடனே அந்த லேவியனின் சுக செய்தி விசாரித்து 600 பேர் வெளியே நிற்க, உளவு பார்க்க வந்த 5 பேர் அத்தனை விக்கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்த லேவியனையும் கொண்டு போனார்கள். ஒரு வீட்டுக்கு ஆசாரியன் ஆகாதே, ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரியனாயிரு. இதை கண்ட மீகா அக்கம் பக்கத்தினரை அழைத்து, ஐயோ, என் தெய்வங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று கதற பின்னாடி சென்று திருப்பி தரும்படி கேட்க, கூக்குரல் இடாதே, இட்டால் கோபியல் உங்கள் மேல் விழுவார்கள், உன் குடும்பமே அழிந்துவிடும். அவர்கள் பலசாலிகள் என்று அறிந்த மீகா ஏமாற்றத்துடன் திரும்பி வந்துவிட்டான். அந்த விக்கிரகத்தை தான் என்ற பட்டணத்தில் கொண்டு வைத்து ஸ்தாபித்து ஆசாரியனையும் வைத்தார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயால் ஏற்படுத்தப்பட்ட விக்கிரக ஆராதனை முழு குடும்பத்தையும் பாதித்தது மட்டுமல்ல, ஒரு கோத்திரத்தையே விக்கிரக வழிபாட்டிற்கு அடித்தளம் போட செய்தது. மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமம் என்ற வேத வசனத்தின்படி மீகாவின் தாயின் முன்மாதிரியற்ற வாழ்க்கை தான் கோத்திரத்தை சோரம் போக செய்தது.
முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. 1 சாமுவேல் 15:23. விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசையை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். கொலோசியர் 3:5. விக்கிரக ஆராதனைக்காரன் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. எபேசியர் 5:5. விக்கிரக ஆராதனைக்காரர் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகும் எரிகிற நரகத்திலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தல் 21:8. விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 5:21. சிலை வழிபாடு மட்டும் விக்கிரகம் அல்ல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் ஸ்தானத்தை வேறு யாருக்கு கொடுத்தாலும், ஆண்டவரை விட யாரை நேசித்தாலும் அது சிலை வழிபாடுதான். ஆண்டவருக்கு பின்னரே கணவன், மனைவி, பிள்ளைகள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், ஆடைகள், நகைகள், வீடுகள், அலங்கார பொருட்கள் எல்லாம் ஆண்டவரை விட அதிகமாக நேசிப்பதும் உலக பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் விக்கிரக ஆராதனைக்கு சமமாக வேதாகமத்தில் ஒப்பிடப்பட்டு கூறப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, இந்த வேத பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவரில் நம்புகிறேன். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள், மற்ற நிகழ்ச்சிகளையும் பார்த்து பயனடையுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.